லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது, இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போகிறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு தற்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார், உச்ச குருவாக மாறுகிறார். கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் 5ஆம் இடத்திற்கு போயிட்டு திரும்ப 4ஆம் இடத்திற்கே வருவார். குருவின் இருப்பை விட அவர் பார்க்கின்ற வீடுகளுக்கு பலன் அதிகம், பலமும் அதிகம், பலனும் அதிகம். ஆக இந்த அமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்க்கக்கூடிய 4லிருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகளில் 10, 12ஆம் இடங்கள் மிகுந்த யோகத்தை அடைகின்றன, 8ஆம் இடத்தையும் சேர்த்து. அப்போ 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு மறைமுகமான தனலாபங்கள், அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு இது வரைக்கும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான சான்ஸ் கிடைக்காதவங்க, பாஸ்போர்ட் இல்லாதவங்க, விசா கிடைக்காதவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் 8, 10, 12ஆம் பார்வையின் மூலமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியிலிருந்தே உண்டுங்க. குரு பயிற்சி பெரிய யோகத்தை செய்யுங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் வந்த நெருக்கடிகள் விலகும். தொழில் ஆரம்பிக்கலானமான தயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பயிற்சி உங்களை பாதுகாக்கக்கூடியதாகவே சொல்லலாம். அடுத்த வருஷம் குரு பயிற்சி முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருது. அந்த ஜென்மச்சனியில் கொஞ்சம் ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். இப்போ என்ன செலவுகள் அதிகமாக இருக்கும், மங்கள செலவுகள் அதிகமாக இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, சுப செலவுகள் தானே இவ்வளவும். அப்போ அந்த சுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய மங்கள விஷயத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதீத வருமானம், அதிக வருமானம் சர்வ நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத நன்மைகள், டக்குன்னு யாரை நல்லவன் நினைச்சோமோ அவர் கை கொடுக்காம போகிறது, யாரை கெட்டவன் எதிரி நினைச்சோமோ அவர்கள் மாறக்கூடிய ஒரு தலைகீழ் மாற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த குரு பயிற்சியின் மூலமாக இருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் நிச்சயமாக இருக்காதுங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார். இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிநாதன் 2, 3, 4 என்கின்ற அமைப்பில் செவ்வாய் வலுவாக இருக்கின்ற அமைப்பும், 12இல் இருக்கக்கூடிய சனியை அவர் வலுப்பெற்று பார்க்கக்கூடிய அமைப்பும் பெரிய அளவில் இதுவரைக்குமே வீண் விரயங்கள் வந்து கொண்டிருந்த அத்தனையையும் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஸ்பத்திரி செலவு அப்படிங்க இப்படிங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள், கடனால் கொஞ்சம் வருத்தத்தை அடைந்து கொண்டிருந்தவர்கள், அப்போ கடன் வந்திருக்கு, வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கேன், வாங்குகிற சம்பளத்தில் பாதி வட்டிக்கே போயிடுது, அல்லது தொழில் நடக்குது, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக திக்கு தெரியாத காட்டில் இருக்கின்ற நிலைமையில் இருப்பவர்கள் அவ்வளவு பேருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களுக்கு இது பெரிய யோகத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு குழந்தைகளின் மேல் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. சிறு குழந்தைகள், மாணவ கண்மணிகளுக்கு 4ஆம் இடத்துல குரு வர்றது மிகப்பெரிய மேன்மை. நினைச்சதை படிக்க முடியும், நீட்டு படிக்க முடியும், நீட்டு பாஸ் ஆக முடியும். அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், மேற்படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, நான் இங்கே போய் தான் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் தான், இந்த காலேஜில் தான் படிக்கணும், இந்த இடத்துல தான் படிக்கணும், இப்படித்தான் இந்த துறையில் தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுடைய விருப்பம் போலவே மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே எல்லா விதத்திலும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இருக்குது. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே லாபத்தை தரக்கூடிய நிலைமையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த குரு பயிற்சி. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சாதகமற்ற தன்மைன்னு சொல்லப்படக்கூடிய 3ஆம் இடத்திற்கு உச்சகுருவாக மாறுகிறார். உண்மையை சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 8 உங்களுக்கு அட்டமாதிபதியான குரு பகவான் 3ல் மறையிறது நல்லது. 3ல் மறைஞ்சு அவர் உச்சத்தை அடைகிறார். 3ஆம் இடத்திலிருந்து அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பார், லாபத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தையும் 7, 9, 11 ஆகிய 3 இடங்களை பார்ப்பது என்பது குறைவில்லாத ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல தைரியம் கிடைக்கும், நல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இதுவரைக்கும் அந்த மணமகன் மணமகள் போன்ற அமைப்புகள் தென்படாமல் யாருன்னு முடிவு பண்ண முடியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே அதை முடிவு பண்ணக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க, இப்படி ஆகிப்போச்சுங்க, அப்படி ஆகிப்போச்சுங்க. செகண்ட் மேரேஜ் தாங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மேரேஜில் டைவர்ஸ் கிடைக்குமா, அப்படி கிடைக்குமா, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மனம் போல விருப்பம் போலவே ஏதேனும் ஒரு நல்ல மாற்றங்கள், உங்களுக்கான சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. நண்பரோடு சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. லாபத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்க்கின்ற அமைப்பும், லாப சனியும் உச்சகுருவோட வீட்டில் இருக்கின்ற அமைப்பும் அப்படியே டபுள் பங்களா நல்ல விஷயமா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், எதையும் தைரியமாக ரிஸ்க் எடுத்து செய்யலாம். இந்த 3ஆம் இடத்துல வர்றவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு பார்க்க வேண்டாம்.
7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பது தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. கணவன் மனைவி உறவுகள் சீராகும். காதலன் காதலி உறவுகள் புதியதாக வரும். இவரை காதல் பண்ணலாம், அவரை காதல் பண்ணலாம். அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்பு உண்டு. பாக்கியங்கள் நல்ல குறைவர கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு பாக்கியம், தொழில் பாக்கியம், வாகன பாக்கியம், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புத்திர பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சொந்த ஊருக்கு போக முடியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே, சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வில்லங்கங்கள் இருந்தவங்க, தாத்தா ஒரு உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, அப்படி சிக்கல் இப்படி சிக்கல்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த சிக்கல்கள் வெளியே வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது இதுவரைக்குமே நஷ்டத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் அப்படியே தலைகளாக லாபமாக மாறக்கூடிய ஒன்று. விவசாய பெருமக்களுக்கு நல்லா இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டி அமைப்புகள்லாம் அப்படியே விலகும். அண்ணன் அக்கால்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சரியான நேரத்தில் என்னை கை விட்டாங்க, எங்கள் அக்கா கை விட்டுருச்சு, எங்கள் அண்ணன் கை விட்டாருன்ற மாதிரியாக இருப்பவர்கள் எல்லாருக்குமே அண்ணன் அக்கால் மீண்டும் உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்களே சொந்த காலில் நின்று மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. உண்மையிலேயே சில ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த நான் சொல்ல மாட்டேன், சில ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே நான் கோடீஸ்வரனை தாங்க இருக்கிறேன். 10 மடங்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்கின்ற பார்வை அமைப்புகளுக்கு தான் நல்ல பலன். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருத்த நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி முதல் கண்டிப்பாக அமைகிறது. மிதுனம். மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். சில மாதங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து விட்டுட்டு திரும்ப 2ஆம் இடத்திற்கே வந்துடுவார். 2, 10ஆம் இடங்கள் இப்போது அதி உன்னத அமைப்புகளை அடைகின்றன. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2, 6, 8, 10 ஆகிய 3 பாவகங்களை பார்ப்பார். குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சத்தை அடைவது மிகப்பெரிய தனலாபம். தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3 விஷயங்களும் பெரிய அளவில் நல்லா இருக்கும். இது வரைக்கும் வாக்கு தவறினவங்க, சொல்ல காப்பாற்ற முடியலைங்க, இன்றைக்கி வா கடனை தர்றேன், இல்லைன்னா வட்டியாவது கொடுத்துட்றேன், அல்லது இன்றைக்கி வாங்க இந்த விஷயத்தை செய்து முடிச்சிடுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லியும் அதை நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றம். சொன்னதை அப்படியே சொன்னார் போலவே செய்து கொடுக்கக்கூடிய தன்மை எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது அமையப் போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, வருமானம் இல்லாதவர்களுக்கு நல்ல வருமானம், வேலையே இல்லைங்க. அதுவும் 2020, 21, 22 அஷ்டமச்சனியில் அடைஞ்ச பாதிப்புகளில் இன்னும் நீங்கள் ரெக்கவரே ஆகலை. இந்த ரெக்கவர் ஆகாத விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமாக ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆக மிதுன ராசிக்காரர்கள் கொண்டாடக்கூடிய குரு பயிற்சியாக இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். தனம், வாக்கு, குடும்பம் போன்ற பாவகங்கள் வலிமை அடைகின்ற காரணத்தினால் நீங்களே குடும்ப தலைவி ஆகக்கூடியது, குடும்ப தலைவர் ஆகக்கூடியது, இதுவரைக்கும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள், காதல் கைகூடக்கூடிய அமைப்புகள். இளைஞர்களுக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தான் பிரேக்கப் ஆகி போச்சே. அட்டமத்த சனி நடக்கும்போது தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடுமையான பிரிவு அமைப்புகள், ஏன்டா இப்படிலாம் நடந்தது அப்படிலாம் நடந்ததுன்னு ஒரு பிரேக்கப் ஆச்சு இல்லையா? காதலிக்கவே பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உயர்ந்த புதிய காதல், திருமணத்தில் முடியக்கூடிய காதல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2வது கடன் வருங்க. என்னங்க இப்போ தாங்க நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு கொண்டு தூக்கி போடுறீங்க, கடன் வரும்ன்றீங்க. கடன் வாங்காமலாம் யாரும் இருக்க முடியாதுங்க. நல்ல கடன்கள் வரும். ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன், நிலம் வாங்குறதுக்கு கடன், வீடு கட்டுறதுக்கு கடன், மங்கள விஷயத்திற்காக கடன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக கடன், கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 6, 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளுகின்ற போது 10ஆம் பாவகத்தை அவர் வலுப்பெற்று பார்ப்பார் என்பதால் கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இது வரைக்கும் தயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அமைப்புகள், கடல் கடந்து போகக்கூடிய எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், அரசு வேலையில் சேர்றதுக்கான அத்தனை அமைப்புகளும் ஒரு செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சிலருக்கு இதுவரைக்கும் கை கொடுக்காத ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகள் இப்போது கை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தன்மை. பேச்சினால் பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை கொண்டவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை, சொல்லிக் கொடுக்கும் டீச்சிங் துறை, இந்த 4 துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு நல்லா இருக்கும். போட்டிகள் ஒளியும். எதிரி அப்படியே தலை கால் பிடரிபட ஓடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் எதிரிலிருந்து விலை குறைச்சி வித்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வெளியில் போவாங்க. சமுதாயத்தின் சகல தரப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை கூடுதலாக செய்யக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த 2026 குரு பயிற்சி. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை விரய குருவாக 12ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது ராசியிலேயே உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார்.
பாருங்க, ஜென்மகுரு அப்படி பண்ண போது இப்படி பண்ண போதுன்னு பழைய பாடல்களில் புலிப்பாணி பாடலில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் என்கின்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. உண்மையிலே குரு பகவான் உங்களுக்கு ஒரு யோகாதிபதியாகி பாக்கியாதிபதியாகி அவர் லக்ன ராசியில் வந்து உச்சத்தை அடையும் பொழுது உங்களுக்கு 1000 யானைகள் உடம்பிற்குள் புகுந்தார் போல மிகப்பெரிய ஒரு மனோபலத்தை தருவார், தைரியத்தை தருவார். அட்டமத சனியில் ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய உன்னத பலன்கள், உன்னத பலம், ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங், இது போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. பெரிய நன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 5, 7, 9 ஆகிய 3 பாவங்களை அவர் பார்ப்பது இதுவரைக்கும் பிள்ளையை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு, பிள்ளைக்கு படிப்பு வரல, பிள்ளையால் வந்து நல்லவைகள் நடக்கலை, தூரத்தில் இருக்கிற குழந்தை என்ன செய்தோ ஏது செய்தோ தெரியல, அல்லது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு தொழில் வச்சது நஷ்டமாகி போச்சு, பிள்ளைக்கு வேலை கவர்மெண்ட் வேலைக்காக எழுதிக்கிட்டே இருக்குது, டாக்டருக்காக படிச்சுக்கிட்டே இருக்குது, எழுதிக்கிட்டே இருக்குது, படிச்சுக்கிட்டே இருக்குது, ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பிள்ளையை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. சிறு குழந்தைகள் பேசவில்லை நடக்கவில்லை என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான ஒரு மருத்துவ அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் 5ஆம் பாவகத்தின் உச்சம், பாக்கியாதிபதி உச்சத்தை அடைகிறார், 5ஆம் பாவகம் புனிதத்துவத்தை அடைகிறது என்பதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் பிள்ளை இல்லாதவர்கள் எல்லாருக்குமே நல்ல குழந்தை பாக்கியங்கள், தங்க விக்கிரகம் மாதிரி அருமையான குழந்தைகள் பிறக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டுங்க. கல்யாணம்லாம் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவி உறவு சீராகும். கணவன் மனைவி உறவு இது வரைக்கும் பிரிஞ்செல்லாமா நினச்சவங்க கூட அதுலேருந்து அப்படியே வெளியே போய் இல்லைங்க சேர்ந்தே வாழலான்ற மாதிரியாக ஒரு மனமாற்றங்கள் வரக்கூடிய தன்மை, காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, புதிய காதல் வரக்கூடிய அமைப்பு, நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, 4 பேர் சேர்ந்து இதை செய்யலாம் அதை செய்யலான்ற ஒரு பெரிய நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தந்தை வழி நன்மைகள் நடக்கக்கூடிய நிலைமை. அம்மாவை நம்பக்கூடாது, அப்பாவை நம்பக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து அண்ணனுக்கு அக்காவுக்கு தான் செய்கிறாங்க, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க, தம்பி தங்கச்சிக்கு தான் செய்கிறாங்கன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் எதை செய்தாலும் சரியாக செய்யும் என்பதை அப்படியே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. கடகராசிக்காரர்களில் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போது உள்நாட்டிற்கு திரும்பி வரக்கூடிய ஆசை பெரும்பாலும் வரும். அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிச்சதெல்லாம் போகிறோம், கொஞ்சம் திரும்பி வந்தடலான்ற மாதிரியான அமைப்பு. உள்நாட்டிலேயே மாவட்டம் விட்டு மாவட்டம் இருந்தவர்கள் எல்லாருமே ஒரு நிலையில் பூர்வீகத்திற்கு திரும்பி போகலாம், அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊருக்கு தான் நான் திரும்பி போகணும், அக்கடான்னு போய் அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஒரு இதே சும்மா வந்து ஒரு இடத்துல இப்படி கிடந்தா கூட எனக்கு நிம்மதி தான்ன்ற மாதிரியாக சொந்த ஊர் பற்றிய ஆசை எண்ணங்கள் அடிக்கடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த 2026 குரு பயிற்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. ஐயா 11ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பாதுகாப்பாக இருந்தது, என்னங்க ஐயா 12ல் போய் என்னத்தை பண்ண போகிறாரு, செலவை கொடுத்துருவாரா, வெற்றி தோல்வியை அந்த மாதிரி கொடுப்பாரான்னு பார்த்தா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதில் என்ன ஒன்றுனா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நடக்க போகின்ற ராகுவை அவர் பார்ப்பது, சனியை அவர் பார்ப்பது மிகப்பெரிய முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போது உங்களுக்கு அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 1 வருட காலத்திற்கு இந்த அட்டமத்து சனி கண்டிப்பாக நீடிக்கும். அட்டமத்து சனியின் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு வேதை அமைப்புகள் விலகுகின்றன. இந்த வேதை அமைப்புகள் விலகுகின்ற நேரத்தில் உச்சகுரு சனியை பார்ப்பது என்பது பெரிய அளவில் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறீங்கன்னு காட்டுது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 3 வருஷமும் அட்டமத்து சனி பாதிப்புகள் இல்லாத வண்ணம் ராகுவும் குருவும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலனை தருகிறது. 12ஆம் இடத்துல குருவும் கேதுவும் உச்சனாகி டிசம்பர் மாதத்திற்கு பிறகு சேரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பண வரவுகளில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு காட்டுது. மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக வரும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் இது வரைக்கும் இருக்கிறேன், நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, பிஆர் கிடைக்கல, இங்கே தான் இருக்க முடியுமா, தாய்நாட்டுக்கு திரும்பி வந்துட முடியுமான்னு தெரியல, இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கேயே தான் இருப்பீங்க, அங்கேயே செட்டில் ஆவீங்க, அங்கேயே வேலை கிடைக்கும், அங்கேயே வீடு வாங்க முடியும், அங்கேயே சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், அங்கேயே மன வாழ்க்கையும் உண்டு என்கின்ற மாதிரியாக சில தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்பொழுது எல்லா லெவல்லையும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அட்டமத்து சனி நடக்குதே, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமேன்னு பார்த்தா இப்போ தான் நான் சொன்ன மாதிரி 12ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அட்டமத்து சனியை அவர் வலுத்து பார்ப்பார் என்பதால் எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் இப்போது கிடைக்கும். கடந்த காலத்தில் கொஞ்சம் அவர்கிட்ட தோத்துட்டேன், இவர்கிட்ட தோத்துட்டேன், அங்கே பணத்தை விட்டுட்டேன், இங்கே பணத்தை விட்டுட்டேன், இந்த தொழில் ஆரம்பித்தேன் சரியா இல்லை, அந்த தொழில் ஆரம்பித்தேன் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக தோற்றுப்போன மனநிலைமையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே
ஜூன் மாதத்திலிருந்து அதிலிருந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. கையில் இருக்கின்ற சேமிப்பை கரைத்து அதன் மூலமாக வீடு வாகனம் போன்றவைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல வீடு கட்டுறது, சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான வீட்டு மனைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, அம்மாவின் உடல்நிலைமையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து அப்படியே ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பில் தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சில காலம் நீடித்து வாழ்வார்கள், கவலையே பட வேண்டாம், நல்லாம இருப்பாங்க அப்படின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இந்த 12ஆம் இடத்து உச்ச குருவால் இருக்கு. என்ன செலவுகள் அதிகமாக இருக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும். செலவு செஞ்சால் அதுக்காக கடன் வாங்கித்தான் செலவு பண்ணணும்னு இல்லை. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுதல் வருமானம் இருக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 12ஆம் இட குரு பெயர்ச்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு அடித்தது டபுள் பிரைஸ் அப்படின்ற மாதிரி 11ஆம் இடத்துல லாபகுரு இப்போது 11ஆம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். பாருங்கள், ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 6ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு. பெரிய நன்மைங்க அது. லாபகுரு எப்போவுமே இந்த லாபத்தை வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் வருவார். இது வரைக்கும் இந்த விஷயம் நடக்கலை, அந்த விஷயம் நடக்கலை, இதை நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை கல்யாணம் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் நடக்கலை, அம்மா ஒத்துக்கலை, அப்பா ஒத்துக்கலை, ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறவங்களே ஒன் சைடு லவ் ஆயிடுச்சு. நான் தான் காதலை சொல்கிறேன், ஆனால் அந்த பெண்ணு காதலை ஒத்துக்கலை, அந்த ஆண் காதலை ஒத்துக்கலை. இந்த மாதிரியாக ஒரு ஒன் சைடு அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் குடும்ப விவகாரங்களில், மன வாழ்க்கை விவகாரங்களில் 7ஆம் இடத்து அதிபதி உச்சத்தை அடையக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல நிலைமை. 11ஆம் இடத்துல லாபத்தில் உச்சமாகக்கூடிய குரு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறார். இப்போது கண்டகச்சனியாக உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து நட்பு, காதல் போன்ற அமைப்புகள், உங்களுக்கே உடம்பு சரியில்லாத நிலைமை, உங்களுக்கே பண வரவுகள் இல்லாத நிலைமையில் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஜூன் மாதம் தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை அப்படியே ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குரு பார்ப்பார். அது ஒரு மிகப்பெரிய யோக பலன்க. ஆக வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்காதவங்க, சம்பள உயர்வு கிடைக்காதவங்க, குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த லாப குரு 11ஆம் இடத்துல ஜூன் மாதத்தில் வந்த உடனேயே பெரிய நன்மைகளை, குறிப்பாக இப்போது நான் சொன்னேன் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகளில் இது வரைக்குமே பெர்மிஷன் கிடைக்காதவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. மேலதிகாரிகள் முரண்பட்டவர்கள், அதாவது மேலே ஹையர் ஆஃபீஸர் என்ன வந்து அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு மாதிரியாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தோடு இருந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய, நந்திகள் விலகக்கூடிய, மேலதிகாரி மாற்றலாகி போகக்கூடிய, நீங்களே மேலதிகாரியாக ஆகக்கூடிய, தொழிலில் எல்லாத்துலேயும் ஒரு ரெகக்னேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல குரு பயிற்சியாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த லாப குரு பயிற்சி சர்வ நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடம் மிகப்பெரிய, அதாவது 3, 5, 7 ஆகிய அந்த 3 இடங்களில் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் வாய்ப்புகளுக்காக இயங்கி கொண்டிருப்பவர்கள், அல்லது சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்படிலாம் நாங்கள் ஆசை சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. முயற்சிகள் பலிக்கும். தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. சிலருக்கு எல்லா விதத்திலேயும் நல்ல பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள் திரும்ப வரக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. 7ஆம் இடம் கூட்டு முயற்சி, நண்பர்கள் போன்றவைகளை குறிக்கக்கூடியதுன்னு ஏற்கனவே சொன்னேன். கண்டகச்சனியினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு ரெமடி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், ஃபர்ஸ்ட் மேரேஜ் போயிடுச்சுங்கன்னு 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 6 மாத காலத்திற்குள் திருமண அமைப்பு அடையாளம் காட்டப்படக்கூடிய, திருமணமே நடந்துவிடக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சிங்க இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய 2026 குருப்பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்க, நல்லா இருக்குதுங்க அந்த குருப்பெயர்ச்சி. 9ல் இருந்து அவர் 10க்கு வரப்போறார். ஐயா 10ஆம் இடத்துல வரும்போது 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் இந்த ஸ்லோகங்கள், இந்த மாதிரி வசனங்கள், இந்த மாதிரியான பழமொழிகள் எல்லாம் ஜோதிடத்தில் நம்பாதீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக குரு பகவான் செயல்படுவார். உங்களுக்கு 6 குடையவர் 10ஆம் இடத்தில் வந்து இருந்தார்னா பதவியை பறிக்கத்தாங்க செய்வார். எப்படி பதவியை பறிப்பார்னா, சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பாருங்க. அதுக்கு பேர் ப்ரொமோஷனுங்க.
சூப்பர்வைசராக இருக்கிறவரை மேனேஜர் ஆக்குவார், மேனேஜராக இருக்கிறவரை எம்டி ஆக்குவார், எம்டியாக இருக்கிறவரை சேர்மன் ஆக்குவார். இந்த மாதிரியான பெரிய பதவியை கொடுப்பார். ஆகவே சின்ன பதவியை படிச்சுட்டு பெரிய பதவியை கொடுக்க போகிறார். அதை விட முக்கியம், டிசம்பர்லேருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் கேதுவும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால முதல் 6 மாதங்கள் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரியாக எதுவும் சரியாக வேலை செய்யலையே நடக்கிற மாதிரி இருந்தாலும் கூட டிசம்பர் மாதத்தில் குரு கேது இரண்டும் அப்படியே கேள யோகத்தில் கடகத்தில் உச்சனாகி அமையக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் துளாராசிக்காரர்களை நல்லா சம்பாதிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதுக்காக நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேனா? அதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் ஒரு உயரம்னு இருக்குங்க. நீங்கள் லட்சங்களை சம்பாதிக்க போகிறீங்களா, கோடிகளை சம்பாதிக்க போகிறீங்களா, ஆயிரங்களோடு நின்று கொள்ளப் போகிறீர்களா என்பது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலானது. அந்த உயரத்தை இந்த தடவை நீங்கள் எட்டுவீங்கன்றதான் உண்மை. 1000 சம்பாதிக்கிறவருக்கு 5000, 5000 சம்பாதிக்கிறவருக்கு 50000, 50000க்கு 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 50 லட்சத்துக்கு கோடி என்கின்ற விதமாக உங்களுடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக உண்டு. 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 2ஆம் இடம் வலுத்தாலே இது வரைக்குமே சொல் பலிக்காமல் போனவர்கள், இந்த பாருங்க இன்னைக்கு கடனை கொடுத்துட்றேன், அன்னைக்கு கடனை கொடுத்துட்றேன், இப்போ பாருங்க அப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கடன் கொடுப்பதாக ப்ராமிஸ் பண்ணி அதை திருப்பி கொடுக்க முடியாமல் போனது, அல்லது இந்த வேலையை செய்கிறேன் அந்த வேலையை செஞ்சு தரேன், இங்கே வா இன்னைக்கு இதை முடிச்சு கொடுத்துட்றேன், இந்த மாதிரியாக ப்ராமிஸ் பண்ண சில விஷயங்களை செய்து முடிக்க முடியாமல் போனவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, 4ஆம் இடத்தையும் 4ஆம் அதிபதியையும் குரு பார்ப்பது என்பது நினைத்த வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. இப்போது பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்குறது, சின்ன வண்டி வச்சிருக்கிறவங்க பெரிய வண்டி வாங்குறது, லக்ஸரி வண்டி வாங்குறது. என் ஐடியல், என்னோட லட்சியமே இந்த வண்டி வாங்குறதாயா, வந்தவ போய் இந்த வண்டியில் இறங்கணும்யா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே முதல் 6 மாதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக வண்டி வாகன யோகம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அருமையான யோக பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்குதுங்க. 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால கடனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெட்டி செலவு, வெட்டி பந்தா போன்றவைகளுக்கு கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. வளர்ச்சிக்கான கடன்களை வாங்கினா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 10 மடங்கு லாபங்கள் இருக்கக்கூடிய நல்ல பயிற்சியாகவே அமைந்திருக்குதுங்க இந்த 2026 குரு பயிற்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான குரு பயிற்சியாக இருக்கும். நீங்கள் தான் அடிச்சேம்பார் லக்கி பிரைஸ். கண்ணா 2 லட்சத்து இங்கே ஆசையா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான். இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இல்லை. ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2-3 வருஷம் கூட சொல்லுவேன். ஏன்னா இப்போ ராஜகிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய எந்த பயிற்சியும் இப்போ உங்களுக்கு நல்லா இல்லை. ஆனால் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. ராஜகிரகங்கள்னால் ஒரு 4 கிரகம் தாங்க. ராகு கேது வருஷ கிரகங்களை தான் ராஜகிரகங்கள்னு சொல்லுவோம். குரு பயிற்சி, குருவும் சனியும் ராகு கேதுக்கள் இதில் பெரும்பகுதி நல்லா இல்லை. ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு மாறுது. முதன்மையாக 90% நல்ல மார்க்கு கொடுக்கறது விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏன்னா உச்சகுரு இப்போது உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அவர் 9ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய முதல் 5ஆம் பார்வையாக பார்க்க போகின்ற முதல் ராசி விருச்சிக ராசி. அப்படியே ஒரு 6 மாதம் கழிச்சு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படியே 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல உச்சகுரு. ஆஹா, கொடுப்பினைங்க, நல்லா இருக்க போறீங்க. ஒரு வாழ்க்கைன்றது வட்டம் தான், சக்கரம் தான். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். இப்போ நல்லா இல்லாத அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கல்வி பயிலக்கூடிய வயதில் இருப்பாங்க, வேலை செய்யக்கூடிய வயசில் இருக்கிறவங்க, அல்லது சம்சார வயசில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது பிள்ளை இருக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடியவங்க, நடுத்தர வயது, ஆரோக்கியத்தை இழந்திருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்குமே 20லிருந்து 60 வயது வரைக்கும் அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இது வரைக்குமே பிள்ளைங்களை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தொலைதூர இடங்களில் பிள்ளைங்க இருக்குது, அல்லது பிள்ளைங்க திருப்பி வர மாட்டேங்குது, பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை அடைஞ்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போது அதிலிருந்து அப்படியே நிவர்த்திகள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் நல்ல தசாபுக்திகள் இருந்ததுன்னு வைங்க, இதை இப்போ நான் சொல்கிறத விட 2-3 மடங்கு ரொம்ப நல்ல நன்மைகள் இருக்கும். முதல் 6 மாதங்களில் ஒரு படிக்கட்டுகளில் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஃபவுண்டேஷன் மாதிரி வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். டிசம்பர் மாதத்திலிருந்து 9ஆம் இடத்துல கேள யோகம் என்கின்ற அதி உன்னத யோகம் அமையக்கூடிய காரணத்தினால் சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது,
நிலபுலன்களில் இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகக்கூடிய அத்தனை அமைப்பும் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம். அப்பா கூட அம்மா கூட இருந்த உறவுகளில் கசப்புகள் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய தன்மைகள், தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு, அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஆதாயங்கள் ஆதரவுகள், அவர்களோடு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் காசை கண்ணில் பார்க்கவே முடியலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் வருமானம் எந்த இடத்துல வரும், வேலையை விட்டுறலாமா, தாராளமாக வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அந்த அளவுக்கு நன்றாக இருக்கும். எந்த துறையில் இருந்தால் வேலை சம்பாதிக்க முடியும் என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உன்னத பலன்கள் நடக்கக்கூடிய இனிமையான நல்ல பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். ஐயா, ஜோசியத்தில் 8 நாளே கெட்ட நம்பராச்சே, சந்திராஷ்டமத்தையே நீங்கள் அப்படி சொல்கிறாள் இப்படி சொல்கிறாள், 8ல் வரக்கூடிய குரு எதனா கெட்டதை செய்வாரா அப்படின்னு பார்த்தா, ஜோசியத்தில் விதி இருக்கும்போது விதி விலக்கு இருக்கும்ன்றதையும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஆள் தான். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைகிறார். அட்டகாசமாக இருக்க போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். என்னங்க கொடுக்கும்? அந்தஸ்து கௌரவம் உயர்வுகளை கொடுக்கும், மதிப்பு மரியாதைகள் அதிகமாக கொடுக்கும். 4 பேர் கூடுகின்ற இடத்தில் போகும் பொழுது, என்னங்க தனியாக பரவாயில்லையே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க, உடம்புலாம் நல்லா போச்சுங்களா, பண பிரச்சனை அந்த பிரச்சனையில் இருந்தீங்களா, அதெல்லாம் வெளியே வந்துட்டீங்க போல் தெரியுதே, அதை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இதை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க பெரிய ஆளு, இந்த மாதிரியான பேச்சு இனிமேல் தனுசு ராசிக்காரர்களை பற்றி வரப்போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உன்னதமான பொருளாதார முன்னேற்றங்கள், நல்ல உயர்ந்த நல்ல அமைப்புகள், நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு, உறவுகள் இதுவரைக்கும் ஒதுங்கி இருந்த அமைப்புகள்லாம் அப்படியே இதை பண்ணக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதியாகி அவரே உச்சத்தையும் அடைகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். பெரிய அளவில் எதிர்பாராத அதிர்ஷ்டமாக திடீர்னு கையில் 10 பைசா இல்லைங்க, ஆனால் டக்குன்னு வீடு அமைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியாக ஒரு 10 பைசா இல்லாமல் அங்கே கடன் வாங்கினேன் இங்கே கடன் வாங்கினேன், மனைவியோட இதை வச்சேன், அப்படியே கணவனோட இதை வச்சேன், இப்படி வச்சேன், கடைசியில் பார்த்தா வீடு வாங்கிட்டேன், அந்த வீட்டை கட்ட முடியுமான்னு டியூ கட்ட முடியுமான்னு இது இருந்தால் அதுக்கு கூட ஒரு இது இல்லாமல் நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொருளாதார வரவுகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க, கவலையே நீங்கள் பட வேண்டாங்க. பெண்கள் அனைவருக்குமே நல்ல நிறைவான மாற்றங்கள், கணவனை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மை, அவர் இப்படி பண்ணுறாரு இவர் இப்படி பண்ணுறாரு, அங்கே காசை கொடுத்துட்டாரோ இங்கே காசு கொடுத்துட்டாரோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு அப்படி இப்படி இதில் போய் மாட்டிக்கிட்டாரோ என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் குழப்பங்கள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே கணவர் மேலேயும் குழந்தைகள் பேர்லேயும் கொஞ்சம் நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் என தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி யோக பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூர இடத்துல போய் செட்டில் ஆகணும், அங்கே போய் வேலை செய்யணும், இங்கே போய் படிக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சிகளை கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல் அது அப்படியே பலிக்குங்க. பாஸ்போர்ட் கிளியர் ஆகும், விசா கிளியர் ஆகும். ஆஃபீஸில் என்ன மட்டும்தாங்க அனுப்பலை, குடும்பத்தில் அம்மா அப்பா 2 பேருமே நான் ஃபாரின் போகிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியானவர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பர்மிஷன் என்று சொல்லப்படக்கூடிய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே நான் ஃபாரினில் இருக்கேன், அமெரிக்காவில் கிரீன் கார்டு கிடைக்கல, ஐரோப்பாவில் எப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், ஆஸ்திரேலியா இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், ஆனால் இருக்கின்ற இடத்துல நான் நிம்மதியாக இல்லை, ஏண்டா வந்தோம்னு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற தூர தேசங்கள்லேயே நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய, அங்கேயே இருக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, யோக பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த 2026 குரு பயிற்சி. மகரம் சிகரத்தில் ஏறப்போகிறது. உச்சகுரு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான ஒரு டைட்டில் இருக்கு, ஒரு நாவல் டைட்டில். அதே மாதிரி இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் மகர ராசிக்காரா அப்படின்னு நான் திருப்பி கேட்டுருவேன். எல்லா கஷ்டமும் விலை உண்மையிலே நல்லா இருக்க போறீங்க. நல்லா இருக்க போறேன்றதுக்காக வீட்டுக்குள்ளே போய் கதை போட்டிக்கிட்டு தங்க கட்டி விழும் 500 ரூபா கட்டி விழும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் உழைப்பிற்கேற்றாற் போல மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. மகர ராசிக்காரங்க ஒரு 7-8 வருஷமாக நல்லாவே இல்லைங்க. ஜென்மச்சனியை 2020 பின்னி எடுத்துருச்சு உங்கள் எல்லாரையும். ஜென்மச்சனி உங்களை போட்டு வாட்டி எடுத்து விட்டது. நன்றாக இல்லை என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய, எங்கேயா இன்னும் கூட நல்லா இல்லையே, 7.5 சனி முடிஞ்சும் 1 வருஷம் ஆச்சு இருந்தால் நல்லா இல்லையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து தொட்டது துலங்க போகிறது. அருமையாக இருக்கும். எதில் பிரச்சனை இருந்ததோ,
பிரிவு, இழப்பு, துயரம், துக்கம், பண நஷ்டம், அது நஷ்டம், இது நஷ்டம், பொருள் நஷ்டம், மானம், அவமானம், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கோர்ட்டு, கேஸு, ஹெல்த் இஷ்யூஸ், ஆக்சிடென்ட், இந்த மாதிரியான எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மாதிரியாக பாதிக்கப்பட்டீர்களோ அந்தந்த விஷயத்திலிருந்து ரெக்கவர்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு அழுத்தி பெருசாக சொல்கிறேன்? மற்ற ராசிக்கெல்லாம் இவ்வளவு ஓகோன்னு சொல்லலையே. ராசியையும் ராசிநாதனையும் குரு பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய விஷயம். ராசியை குரு பார்த்தாலே நல்லது நடக்கும். ராசிநாதனையும் குரு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 1 லட்டு கொடுத்தாலே நமக்கு வாய் இனிக்கும். 2 லட்டும் கொடுத்தா என்ன பண்ணுறது? ஒன்றை தூக்கி வாயில் போட்டு ஒன்றை தூக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அந்த மாதிரி இருக்கும் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு. ஐயா, உண்மையிலேயே தொட்டது தொடங்கும், முயற்சிகள் பலிக்கும், வயதிற்கு ஏற்றாற் போல தான் நடக்கும். இன்னும் ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், உடனே வந்து 10 கோடி ரூபாய் அவங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டில் அடிச்சிருமா, அல்லது இந்த தொழிலில் இந்த இப்போ சம்பளம் 10,000 ரூபா 5,000 வாங்கிக்கிட்டு இருக்கேன், என்னை முதலாளி கூப்பிட்டு இன்னிலிருந்து உனக்கு 1,50,000 லட்சம் சம்பளம் 10 லட்சம் சம்பளம்னு சொல்ல போகிறாராம். அப்படிலாம் நடக்காதுங்க. ராசி பலன் என்பது பொதுவான ஒன்று. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய லெவல், லிமிட், தகுதி, உயரம் எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த உயரத்தை இந்த வருடத்தில் நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். இதுதாங்க உண்மையான பலம். பிறந்த ஜாதகத்தில் நமக்குன்னு ஒரு லெவல் இருக்குங்க. நம்ம வந்து சிஎம்ஆ இருக்கிறதுக்கு பிறக்கல, நம்ம வந்து பிஎம்ஆ இருக்கிறதுக்கு பிறக்கல, இல்லது நம்ம வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பை போயிட்டு இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம பிறக்கல. நம்ம ஒரு நடுத்தர அளவிற்கு உண்மையிலே நம்மில் ஒரு சிலர் அந்த மாதிரியும் இருக்கிறீங்க. ஆக பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மை. வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை மாற்றம் நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் அமையும், குழந்தைகள் கிடைக்கும், குழந்தைகளால் நன்மைகள் உண்டு. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்ணால் பாதிக்கப்பட்டவர்கள் என வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களும் நல்லா இருக்க போறீங்க. வெல்கம் டு யுவர் உங்க குரு பயிற்சியை உண்மையிலே வெல்கம் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஐயா, 6ஆம் இடம் கெட்டதாச்சுங்களே, இப்படிலாம் நடக்குதா? இப்போ தான் ஒரு 6 மாதம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ திடீர்னு 6ஆம் இடத்திற்கு வந்து எதையாவது இப்போ பழச கிளச கிளறி விட்டுற போகிறாரு, கடனை கொடுத்துட போகிறாரு, நோயை கொடுத்துட போகிறாரு, அதை கொடுத்துட போகிறாரு, மான அவமானத்தை தலைகுனிமை கொடுத்துட போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையை சொல்லப்போனால் ராசிக்கு பார்வையை விளக்குகிறார் குரு பகவான், ஆனால் ராசிநாதனுக்கு பார்வையை கொடுக்கிறார். 2ஆம் இடத்துல இப்போது இன்னும் ஜென்மச்சனியிலிருந்து அப்படியே விலகி பாதச்சனியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை 6ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்க போவது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய சேஃப்டி. 6ஆம் இடத்துல என்ன, 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது வரைக்கும் நல்லா இல்லாத தொழில் நல்லா இருக்கும், இது வரைக்கும் நல்லா இல்லாத வேலை நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், என்ன கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், செஞ்சுட்டு போங்க, சம்பளம் கிடைக்கும்ல. அதிகமான வேலை, அதிகமான உழைப்பு. 6 மணிக்கு வர வேண்டிய இடத்துல 8 மணி வரைக்கும் கடையை மூட முடியாது, 10 மணி வரைக்கும் கடையை முடிய முடியாது, வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கும். ஏதோ ஓரளவுக்கு லாபம் வந்துக்கிட்டு தானே இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கூடுதலாக உழைக்கிறதுனால 2 ரூபா கூட கிடைக்கும்னா நம்ம விட்டா போகிறோம், அப்படி தாங்க இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சரி, கடன் வருமா? வந்துதான் ஆகும். ஆனால் வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கு இது வரைக்கும் கடன் வாங்க தேவையில்லை, தொழில் வைக்கிறதுக்கு கடன் வாங்க தைரியம் இல்லாதவங்க, இவங்க எல்லாருக்கும் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியம் வரும். கடன் வாங்கினால் அடைக்க வேண்டுமே, ஆமாம், மாதம் இஎம்ஐ கட்டக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். ஆகவே ஒரு நல்ல பொருள் சேர்க்கைக்காக, வீடு வாங்கிறதுக்காக, வண்டி வாங்கிறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக, ஃப்ளாட்டு கட்டுறதுக்காக, பரவாயில்லைங்க இப்போ இவ்வளோதான் சம்பளம், ஆனால் கொஞ்சம் ஏறும் போலத்தான் தெரியுது, அல்லது மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, கணவர் இங்கே போகிறாரு, புள்ள டக்குன்னு இப்படி ஒரு இது பண்ணுறாரு, இரட்டிப்பு வருமானம். இந்த பலன் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் 2 வருமானம் வரும், 3 வருமானம் கூட சில பேருக்கு இருக்கும். நாங்கள் 2 பேர் இப்போ வேலைக்கு போகிறோங்க, 3ஆவதாக கூட ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற காரணத்தினால் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. காரணம், அவர் உச்சகுருவாகி உங்களுடைய ராசிநாதனுக்கு அவரே வீடு கொடுத்தவனாகி ராசிநாதனை பார்க்க போகின்ற அமைப்பில் நல்லவைகள் அதிகம் இருக்குங்க. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகள் இப்போது கை கொடுக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி லட்சமாக விட்டுட்டேன், 1000 விட்டுட்டேன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே பங்குச்சந்தை கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத ஒரு புதையல் போன்ற அமைப்புகள். சிலருக்கு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பணங்கள் வர்றது. இது வரைக்குமே வந்து அங்கே பேரை கெடுத்துக்கிட்டேன், இங்கே பேரை கெடுத்துக்கிட்டேன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அலைச்சல் போன்ற அமைப்புகள் இருந்தாலும் கூட நற்பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. நிறைவாக மீனம்.
மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சினால உண்டுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்ம சனியில எந்த ஒரு மீனராசிக்காரரும், குறிப்பாக இளையவர்கள் 2K கிட்ஸ் எல்லாம் சுத்தமா அப்படியே ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே, வேலை சரியில்லை, படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இது இல்லை, லவ் பயங்கர ஃபிளாப்பா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, யாருமே நான் லவ் பண்ண மாட்டேன்றாங்க, லவ் பண்ணவங்கள என்ன வெறுக்கிறாங்க, அல்லது எனக்கு வாழ்க்கையில இது நடக்கல அது நடக்கலன்னு ஒரே குறைகளாகத்தான் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மட்டும் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சியின் மூலமாக 5ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை ராசிநாதனே உச்சத்தை அடைகிறார். இளைஞர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மன அழுத்தம் கண்டிப்பாக தீரும். போன வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுத்தமா நல்லா இல்லை. இந்த வருஷம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அப்படியே மன அழுத்தம் அப்படி இப்படின்னு வரும். ஆனா அந்த மன அழுத்தம் வர்றதை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு. ஜென்மச்சனி எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு தன்மையை கொடுக்கும். என்ன ஒண்ணு, ரொம்ப யார நேசிக்கிறீங்களோ, ரொம்ப யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஜென்மச்சனியில உண்டுங்க. இதுல இருந்து கொஞ்சம் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல சுப பார்வை 5ஆம் இடத்தை குரு உச்சமாகின்ற காரணத்தினால ஓரளவிற்கு நீங்க எதையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா உண்டு. இதுவரைக்கும் திருமணம் நடக்காம இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. நல்ல விதத்துல செப்டம்பர் மாசத்துக்கு மேல கல்யாணம் நடக்கும். ஆனா இதெல்லாம் நான் இளைஞர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா 40 வயது 50 வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய உன்னத பலன்களை நல்ல விதமா கொடுக்குங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். பெரியவர்களுக்கு இடையே இருந்து வந்த முரண்பாடுகள் விலகக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில ஒரு லட்சியம்னு ஒண்ணு வச்சிருந்திருப்பீங்க. இவ்வளவு சம்பாதிக்கணும், இங்க போகணும், அங்க போகணும், இதை பார்க்கணும், ஒரு எளிமையா கூட இந்த பெருமாளை பார்க்கணுங்க, கைலாஷ் யாத்திரா போகணும், காசிக்கு போகணும், கயா போகணும், வாழ்க்கையில அவரவருடைய தகுதி கேட்டார் போல ஒரு லட்சியம் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த லட்சியம் எல்லாம் இப்போது ராசிநாதன் குரு பகவான் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்புல, உச்சத்தை அடைந்து ராசியையும் பார்க்க போகிறார் என்கின்ற அமைப்புல உங்களுக்கானது உங்களுக்கே கிடைக்கும்படியான, உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும்படியான ஒரு பெரிய அமைப்பு இப்போது கண்டிப்பா இருக்குங்க. இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் அகலக்கால வச்சிடாதீங்க. தொழில் வெளியில தொடங்குறதுலாம் இந்த வருஷம் சரியா வராது. யாராவது ஒருத்தர் ரொம்ப பெரிய அளவுல உங்களை ஆசையை தூண்டி விட்டுட்டு அப்புறம் விலகி போறக்கூடிய அமைப்பு, நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இளைய பருவத்தினருக்கு புதிய அளவுல நடக்கும். வேலையில கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கும். தொழில பெரிய அளவுல முன்னேற்றங்கள்லாம் இருக்காது. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு 30 வயதுகளுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு. அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. காசு பண்ண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. மற்றபடி 5ஆம் இடத்தில் ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது மனோபலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கஷ்டங்கள் இருக்கத்தையே செய்யும், ஆனா அதை நல்லா சமாளிப்பீங்க. நல்ல விதமாக எதையும், அது ஒரு அனுபவம் தானே. உண்மையிலே ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய அனுபவம் வாழ்க்கையில கண்டிப்பாக தேவை. நல்லவைகளை எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனா கெட்டவைகளை இந்த பருவத்திலேயே யார் நல்லவன் யார் கெட்டவன், எது நல்லது எது கெட்டது, நம்ம என்ன செஞ்சா தோல்வி வரும், இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை ஜென்மச்சனியில தானே நீங்க அனுபவிப்பீங்க. அந்த ஜென்மச்சனி அமைப்புகள் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கின்ற விதமாக, மனோபலத்தை கொடுக்கக்கூடிய விதமாக பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாம, கஷ்டம் இருக்கும், தாங்க முடியாத கஷ்டங்கள் எதுவும் இல்லாம சகித்துக் கொள்ளக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய, எதையும் பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய சில பல கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு இருக்கின்ற கையிருப்பு கரையும், உழைப்பீங்க, சேமித்து வச்சிருக்கிற பணத்தை செலவு பண்ணி மங்கள விஷயங்கள் வீட்டுல நடக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு, நல்ல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும். நீண்ட நாள் லட்சியங்கள், நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் போன்றவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய, இந்த வயதுக்கு ஏற்றாற் போல ஒரு 2 விதமாக பலன் தரக்கூடிய குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி